ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்த பத்தின ஒரு வெறித்தனமான அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போ கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த ஒரு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யஷ்வந்த் அவர்களோட டைரக்ஷன்ல தளபதி விஜய் அவர்கள் இப்போ நடிச்சிருக்கிற படம் தான் ஜனநாயகன். இந்த படத்து மேல ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருந்துட்டு வருது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர் மூவி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த நிலையில இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள்க்கான அனௌன்ஸ்மென்ட் எப்போ வரும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்க்கான அனௌன்ஸ்மென்ட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம நவம்பர் 7த் அன்னைக்கு கண்டிப்பா வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலும் நம்ம அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நிலையில இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்டான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 நாள் நடத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. அதுல 80 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் காட்சிக்காகவே செலவிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனல் அரசு அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக 80 நாள் ஸ்டண்ட் காட்சிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கிட்டத்தட்ட 10 ஸ்டண்ட் சீக்வென்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. தளபதியோட படம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 இல்லன்னா 5 அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் காட்சிகள் இருக்கும். ஆனா இந்த படத்துல 10 ஸ்டண்ட் சீக்வென்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவி அப்படிங்கிறதுனால இந்த படத்துல 10 ஸ்டண்ட் காட்சிகள் இருக்கு அப்படிங்கிறது இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இன்னும் ஏற்படுத்துதுன்னு தான் சொல்லணும். யஷ்வந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இது நம்ம தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால ஒரு வித்தியாசமான படத்தை குடுக்க போறாரு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த படம் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்திப்படுத்துதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தளபதி பத்தின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.